நடிகை ரோஜா ஆந்திர சிஐடி போலீசாரால் எப்போது வேண்டுமானாலும் கைதாகலாம். எதற்காக இந்த கைது, என்ன நடந்தது, இதை இந்த வீடியோவில் பார்ப்பதற்கு முன் நம்ம PK தங்கராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. நடிகையும் OSR காங்கிரஸ் மூத்த தலைவருமான ரோஜா ஆந்திராவில் கடந்த 2019 முதல் 2024 வரையிலான ஜெகன்மோகன் தலைமையிலான ஆட்சியில் சுற்றுச்சூழல் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக 2 ஆண்டுகள் மட்டுமே இருந்தார். அமைச்சராக இருந்த காலத்தில் ஆடுதாம் ஆந்திரா என்ற பெயரில் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை ரோஜா நடத்தினார். இந்த போட்டிகளுக்காக 150 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இருந்த நிலையில் முன்னாள் தேசிய கபடி வீரரும் ஆத்தியா பாட்டியா சங்கத்தின் தலைமை நிர்வாகி அதிகாரமான RT பிரசாத் ஆடுதாம் ஆந்திரா விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் பெருமளவு முறைகேடு நடந்துள்ளதாக புகார் அளித்திருந்தார். அதாவது வெறும் 40 நாட்கள் மட்டுமே நடத்தப்பட்ட அந்த விளையாட்டுப் போட்டிக்கு ஒதுக்கப்பட்ட 150 கோடி ரூபாய் நிதியில் ரூபாய் 120 கோடி மட்டுமே செலவிடப்பட்டதாகவும் மீதமுள்ள 30 கோடி ரூபாய் கையாளர் செய்யப்பட்டுள்ளதாகவும் RT பிரசாத் ஆந்திர அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் ரோஜா, தர்மனா கிருஷ்ணதாஸ் ஆகியோர் மீதான ஊழல் புகாரில் ஆந்திர மாநில சிறப்பு குற்ற புலனாய்வுத்துறை விசாரணை தொடங்கியுள்ளது. ஆடுதாம் ஆந்திரா ஊழல் வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது.